கோடி இன்னல் வாடி வதைத்திட்டவர்கள் தம்மை தேடி வரும்பொழுது அவர்களுக்காக இறைவனை இடைவிடாமல் நாடி சென்று அற்புத வரங்களை பெற்று தருகின்ற கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த திருப்பலியில் உங்களோடு இணைந்து மன்றாடி மறையுரை ஆற்றுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேற்று வந்தவங்களில் ஒரு சில பேர் வந்த மாதிரி தெரியல, இன்னைக்கு ஒரு சில முகங்கள் புதுசாக இருக்கு. இருந்தாலும் நானே சொல்லிடுறேன், நான் காட் இஸ் குட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? குழந்தைகள் தான் ரொம்ப புதுசாக தெரியுறாங்க. நான் காட் இஸ் குட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆல் த டைம் அப்படின்னு சத்தமாக சொல்லணும். காட் இஸ் குட்னா என்ன அர்த்தம்? காட் இஸ் குட்னா என்ன அர்த்தம்? கடவுள் நல்லவர். ஆல் த டைம்னா வச்சுடா ஃபியூஸ் போயிடுச்சா? ஒன்றும் கேட்கவே மாட்டேங்குது எனக்கு. ஆல் த டைம்னா என்ன அர்த்தம்? எல்லா நேரத்திலும். காட் இஸ் குட். சத்தம் பத்தாது. அப்புறம் நேற்று விட்ட பாடத்திலிருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்க கூடாது, தொடக்கத்திலேயே சத்தமா சொல்லுங்க. கமான் சே காட் இஸ் குட். காட் இஸ் குட். காட் இஸ் குட் all the time. God is good all the time. இறைவன் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் குரு மாணவனாக நவதுறவரத்திற்காக நாகர்கோவிலில் இருந்த பொழுது எங்களுடைய தமிழக கப்புச்சின் சபையின் முதல் தமிழ் குரு அருட்தந்தை ஈசோபியஸ் அப்படின்னு சொல்லி பேரு, அவங்க அங்கதான் இருந்தாங்க. நாங்கள் நவதுறவிகள், அப்போதான் எங்களுக்கு இந்த அங்கிலாம் தருவாங்க, அதற்காக துரிதமான தயாரிப்புகள் இருக்கும். அந்த சமயத்தில் ஆன்மீகத்தில் தேர்ந்த அந்த தமிழக கப்புச்சின் முதல் குருவோடு நாங்கள் வாழ கிடைத்தது எங்களுக்கான ஒரு மிக பெரும் பேரு. அப்போ தெரிஞ்சிச்சோ இல்லையோ, பின்னாடி நான் நிறைய யோசித்து பார்த்துருக்கிறேன். அந்த சமயத்தில் அவர் ரொம்ப வயது முதிர்ந்தவராக இருந்ததுனால அவர் எங்களை சார்ந்தவராக இருந்தார். அவரால் அவருடைய வேலைகள் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக செஞ்சுக்கிட முடியாது. சகோதரர்களாகிய நாங்கள் தான் அவருக்கு போய் நிறைய உதவிகள்லாம் செய்யணும். அப்படி உதவி செய்கிற சமயத்தில் ஒவ்வொரு முறை அவர் உதவி பெற்றவுடனே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர், காட் பிளஸ் யூ பிரதர் அப்படின்னு அவர் சொல்லுவார், வழக்கமாக சொல்லுவார். ஒரு முறை அவருக்கு ஒரு கடிதம் எழுதுவதற்காக நான் உதவி செய்தேன். அப்போ உடனே அவர் சொன்னார், காட் பிளஸ் யூ பிரதர் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், ஃபாதர் இது வரைக்கும் ஒரு 1000 தடவை நீங்கள் காட் பிளஸ் யூன்னு என்கிட்ட சொல்லிட்டீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்துச்சா வரலையான்னு தெரியல. நீங்கள் பொதுவாக காட் பிளஸ் யூன்னு சொல்லாதீங்க ஃபாதர், ஏதாவது ஒன்று சொல்லி இதற்காக இறைவன் உன்னை ஆசீர்வதிப்பார் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் உடனே இல்லை, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்னு நீங்களே கேளுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டாரு. தொடக்கத்தில் நான் சுட்டியாக தான் அதை கேட்டேன். இப்போ இவ்வளவு பெரிய அருட்தந்தை உனக்கு என்ன ஆசீர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயே டக்குன்னு என்னோட மனசு மாறிடுச்சு. வேணுங்கிறத இந்த ஆசீர்வாதத்தில் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கிட்ட சொன்னேன், ஃபாதர் எனக்கு ஒரு நல்ல பிரசங்கியாராக மாறணும்னு ஆசை பிற்காலத்தில், அதற்கு நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும் ஃபாதர் அப்படின்னு நான் சொன்னோன்னே அவர் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே நீங்கள் ஒரு அதிக பிரசங்கியாராக போவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். காட் இஸ் குட். காட் இஸ் குட். அது ஒரு அழகிய கூட்டு குடும்பம். அந்த கூட்டு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெருவேறு காரணமாக இருந்தது அந்த குடும்பத்தில் உள்ள மூத்த சகோதரருக்கு பிறந்த 2வது ஆண் குழந்தை. அந்த குழந்தைக்கு இயல்பாகவே வளர்ந்து வருகின்ற பொழுது தமிழின் உச்சரிப்புகள் மிகவும் அழகாக இருந்தது. அந்த வீட்டில் உள்ள அனைவரும் அந்த குழந்தையின் மழலை பேச்சை பேச வைத்து கேட்க வேண்டும் என்பதற்காகவே அந்த குழந்தையோடு பெருவாரியான நேரத்தினை செலவு செய்வார்கள். அந்த வீட்டில் இருந்தவர்கள் மட்டும் கிடையாது, அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கும் கூட அந்த குழந்தையினுடைய மழலை பேச்சு அவ்வளவு அருமையாக அழகாக பிடித்திருந்தது. அதனால அங்கிட்டு போறவங்க வர்றவங்க கூட அந்த குழந்தைகிட்ட போய் நிறைய பேச்சு கொடுப்பாங்க. ஏறக்குறைய 3-3.5 வயது இருக்கின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய சித்தப்பா, 2வது அவங்க அந்த அப்பாவோட தம்பி, ஒரு தலைமை ஆசிரியர், அவருக்கு தமிழ் உச்சரிப்புகளை சொல்லி என்ன திருக்குறள் இல்லை ஜபங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து திரும்ப சொல்ல வச்சு அவர் ட்ரெயின் பண்ணுறாரு. அப்படி மகிழ்ச்சியாக போய்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு முறை அந்த மூத்த சகோதரரின் கடைசி தம்பி ஏதோ அலுவல் வேலையாக செல்வதற்காக வீட்டிலேயே தன்னுடைய துணியினை அயன் செய்கிறார். என்ன இந்த மடிப்பெல்லாம் போகிறதுக்காக
அயன் பண்ணுவாங்கல்ல, அப்படி பண்றாரு. பண்ணவர் அயன் பாக்ஸோட சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு பிளக்கை பிடுங்காம விட்டுட்டு போயிடுறாரு. அதை பார்த்து கொண்டிருந்த அந்த சிறுவனுக்கு ஏதோ ஒரு நினைப்பு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அது புரியல. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, யாரும் இல்லாத சமயத்துல ஒரு சின்ன நாற்காலியின் உதவியோடு மேசை மேல் ஏறி அந்த வயர் இருக்கும் இல்லையா, மாட்டிருக்கும் இல்லையா வயர், அதை அவர் பிடுங்குவதற்காக முயற்சி செய்கிறார். அது ரொம்ப இறுக்கமா அதுக்குள்ள பற்றிக்கிட்டு இருந்ததுனால அவரால் அதை பிடுங்க முடியல. அப்ப என்ன பண்றாருன்னா, மெல்ல மெல்ல ஆட்டி ஆட்டி எடுக்கிறாரு. இதை அந்த வீட்டில் இருந்த யாரும் கவனிக்கவில்லை. ஒரு சமயத்துல என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் பிளக் வெளியில வந்த உடனேயே அவர் தன்னுடைய முழு கரங்களையும் அந்த பிளக்குள்ளார சேர்த்து இறுக்கி பிடிக்கிறாரு. அந்த சுவிட்ச் ஆஃபா இருந்ததா என்னன்னு தெரியல, ஆனால் அதில் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் அந்த அந்த பின்களை தொட்ட மாத்திரத்துல திடீரென ஷாக் அடிக்குது. அதிலிருந்து அவர் உருகி எரியப்படுகிறார். சில அடி தூரத்திற்கு கீழால சென்று விழுகிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் இருந்தவர்கள் அந்த குழந்தையை பார்க்கறதுக்காக ஓடி வர்றாங்க. பார்த்தா அவருடைய வாயெல்லாம் ரத்தம், உடம்புல வேற எங்கேயும் அடி இல்லை, வாயெல்லாம் ரத்தம். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த குழந்தையினுடைய தாய் அங்கேயே மயக்கம் அடைந்து விழுந்து விடுகிறார். அவருடைய சித்தி அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. பக்கத்தில் இருந்த மருத்துவர் அவர் அந்த குழந்தையை பார்த்துட்டு சொல்றாரு, உங்களுடைய குழந்தை விழுந்த பொழுது நாக்கில் பலமாக அடிபட்டு இருக்கிறது, கொஞ்சம்தான் இல்ல, அந்த நாக்கு துண்டா விழுந்திருக்கணும். இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. எனக்கு 2 வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று, இந்த நாக்கில் நான் தையல் இட வேண்டும், தையல் போடணும் இந்த நாக்குக்கு. ஆனால் இந்த சிறுவனுடைய வயதிற்கு நாக்கில் போடப்படுகின்ற அந்த தையலை அவன் தாங்கிக் கொள்வானா என்று தெரியாது. இரண்டாவது, மீதி இருக்கின்ற நாக்கினையும் நாம் துண்டித்து விடலாம். அப்படி துண்டித்து விட்டால் இனிமேல் அந்த சிறுவன் பேசுவான் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை, நிச்சயமாக அவனால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப உறவினர்கள் எல்லாம் அந்த ஆஸ்பத்திரியில் வந்து கூடுறாங்க. வேலைக்கு சென்றிருந்த அந்த சிறுவனினுடைய தந்தையும் வந்து அங்க நிற்கிறாரு. முடிவு அவரிடம் சொல்ல கேட்கப்படுகிறது, நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மிகுந்த வேதனை உடையவராக, என்னுடைய குழந்தை நிச்சயமாக அதை தாங்கிக் கொள்வான் டாக்டர், நீங்க தையல் போடுங்க அப்படின்னு சொன்ன பொழுது 13 தையல்கள் அவருடைய நாக்கிலே இடப்படுகிறது. அது முதல் அந்த குழந்தை அந்த வீட்டில் பேசுவதை நிறுத்தி விடுகிறான். யாரோடும் அவன் பேசுவது கிடையாது. அவனுக்கான உணவு, அவனுக்கான தனியான ஒரு இடம் என்று அமைதியாகவே அவன் அப்படியே இருந்து விடுகிறான். அந்த குழந்தை அமைதியாக இருந்த காரணத்தினால் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்த குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய சூறாவளி. இப்பொழுது இவ்வளவு நல்லா பேசிட்டு இருந்த சிறுவன் இப்ப பேசுறது இல்லை. இதற்கான பொறுப்பு யாருடையது? மாற்றி மாற்றி குறை சொல்லிக் கொள்கிறார்கள். அமைதியாக இருந்த வீட்டில் அதிகமான அளவு சண்டை நடக்கிறது, பயங்கரமா சண்டை நடக்கிறது. எவ்வளவோ மருத்துவ உதவிகள் அவருக்கு செய்யப்படுகிறது, எதனாலும் எந்த பயனும் இல்லை. அந்த ஊரில் இருந்தவர்கள் வரும்போது போகும்போதெல்லாம் அந்த பையன் அந்த வீட்டில் சொல்லுவாங்க, யார் கண்ணு பட்டதோ இப்படி நல்லா பேசி இந்த பையன் இப்படி ஆயிட்டான். அதை கேட்ட உடனே வீட்டில் பயங்கரமான சண்டை நடக்கும். அந்த சண்டைகள் அளவுக்கு அதிகமாக சென்ற பொழுது அவர் அந்த குழந்தையினுடைய அப்பா, அவரோட அப்பா அந்த குழந்தையோட தாத்தா கிட்ட போய் சொல்றாரு, அப்பா நானும் என்னுடைய குடும்பத்தாரும் இந்த வீட்டில் இருப்பதனால தான் என் பையனை பார்த்து பார்த்து இங்க நிறைய சண்டை வருது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், அதனால நான் தனியாக சென்று விடுகிறேன் அப்படின்னு முதல்ல கேட்கிறாரு. அப்ப அவருடைய அப்பாவுக்கு அதை தாங்க முடியல. ஏன்பா இதனால அப்படி நீங்க நினைக்க வேண்டாம், நம்ம கடவுள்கிட்ட நம்பிக்கை வச்சு வேண்டுவோம். நம்ம பகுதியில் ஒரு அந்தோனியார் கோயில் இருக்கு இல்லையா, அந்த அந்தோனியார் கோயிலில் போய் அந்த குழந்தை பேசணும் அப்படின்னு சொல்லி நீ வேண்டிக்கப்பா, மற்றதை அந்தோனியார் பார்த்துக்கிடுவாரு, கடவுள்கிட்ட வேண்டி நிச்சயமா செஞ்சு தருவாரு அப்படின்னு சொல்றாரு. அவங்க அப்பா நல்லா குளிச்சுட்டு என்ன மதியானமா போய் அந்தோனியார்கிட்ட விரதம் இருந்து இது மாதிரி என் குழந்தைக்கு நீங்க பேச வச்சிங்க அப்படின்னு சொன்னா சக்கரை பொங்கல் செஞ்சு போடுறேன், 5 கிலோவுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் நான் சக்கரை பொங்கல் செஞ்சு போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்துட்டு மிகுந்த வருத்தத்தோடு படுத்து இருக்கிறார். ஒரு 3:30 மணி இருக்கும். அந்த குழந்தை அவங்க அப்பாவை போய் எழுப்புறான். அப்பா அப்பா எந்திரிங்க, எனக்கு பசிக்குது, எனக்கு பால் கலக்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வந்துட்டு இயல்பா எந்திரிச்சு பால் கலக்கி கொண்டு வர்றாரு. அப்பொழுதுதான் அவருக்கு அந்த பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இவ்வளவு நாள் பேசாமல் இருந்த என்னுடைய குழந்தை
என்னிடம் பேசினானே அப்படிங்கிறதே அப்பதான் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ அவங்க பையனை பார்த்து கேட்குறாரு, மகனே உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் அந்த பிஞ்சு குழந்தை, ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு மேலாக பேசாமல் இருந்த குழந்தை, பால் வேணும்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவருக்கு கலக்கின பாலை கொடுக்கணும்னு கூட ஆசை இல்லை. குழந்தையை தூக்கிட்டு வேகமா அந்த அந்தோனியார் கோயிலில் போய் அவருடைய பாதத்தில் போட்டு வேண்டார், நன்றி சொல்றார். நன்றி சொன்னவர் அவர் எப்படி வேண்டிக் கொண்டாரோ அதே மாதிரி 5 கிலோ இல்லை, மூட்டை கணக்கில் அன்னைக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே பொங்கல் செஞ்சு போட்டிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அந்த குழந்தை வேறு யாரும் அல்ல, நான் தான். என்னன்னா இப்போ கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க, 5 கிலோ அந்தோனியாருக்கு சக்கரை பொங்கல்னு அப்பா வேண்டிட்டு மூட்டையா அவரு நீ பேசுனன்னு ஆக்கி போட்டுட்டாரு. அந்தோனியார் உன்னோட வாயை ஒரேடியா திறந்து விட்டுட்டாரு, நீ மூடவே மாட்டேங்கிற அப்படி சொல்லிட்டு எங்க அம்மா என்கிட்ட கேலியாக சொல்லுவார்கள். God is good, God is good all the time. நான் உண்மையிலேயே ஒரு மறைமாவட்ட குருவாக மாற வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்னுடைய அழைத்தல் பிரான்சிஸ்கன் துறவற சபையில் இருந்தது. இந்த சபையில் இருந்துதான் அந்தோனியாரும் இருக்கிறார். அப்ப நான் என்னுடைய குருத்துவத்திற்காக போற சமயத்தில் அந்த குருத்துவ நிகழ்வு நாளன்று என்னுடைய தந்தை இதை எனக்கு மீண்டுமாக நினைவுபடுத்தினார். நீ குருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாய், மறைமாவட்ட குருவாகத்தான் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டாய், ஆனால் நீ இறைவனுக்காக அவருடைய வார்த்தையை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக புனித பதுவை அந்தோனியார் அவருடைய சபைக்கே உன்னை அழைத்து கொண்டார் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த அந்தோனியாரினுடைய ஜெப வாழ்வு என்பது என்ன என்பதை சிந்திப்பதற்காக இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விட்னஸை வந்துட்டு எந்த அந்தோனியார் கோயிலில் போய் நான் மறையுரை ஆற்றினாலும் ஒரு முறையாவது சொல்லிவிட வேண்டும் என்று ஆசைப்படுவேன். ஏன்னா அவருடைய ஜெப வேண்டுதலால் நான் வாங்கியிருக்கிறேன், அவருடைய ஜெப உதவியினால நான் வாங்கி இருக்கிறேன் என்பதை நான் இன்றளவும் முழுமையாக நம்புகிறேன். God is good. ஐயோ சத்தம் பத்த மாட்டேங்குது, எனக்கு காது அடைச்சிருக்கான்னு தெரியல. God is good all the time. புனித அந்தோனியாரும் அவருடைய ஜெபமும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா, இயல்பாக ஒரு மனிதனாக இருந்த பொழுது, இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் அதிகமான அளவு ஜெபங்கள் செய்ததனால் வாழ்ந்த காலத்திலே புதுமைகள் செய்தார். மனிதனாக இருந்த அவர் புனிதனாக மாறினார். புனிதரான பின்னால அவர் சும்மா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்பயும் அவர் சும்மா இல்ல. தன்னிடம் நாடி வருகின்ற மக்களுடைய தேவைகளுக்காக பரிந்துரை வேண்டுதல் செய்வதற்காக இறைவனை அவர் இடைவிடாது தொடர்ந்து ஜெபத்திலே வேண்டிக் கொண்டிருப்பதன் காரணமாக மற்றவர்களுக்கெல்லாம் புனிதர் என்கின்ற பெயர் இருக்கின்ற பொழுது பதுவை அந்தோனியாருக்கு கோடி அற்புதர் என்கின்ற பெயர் வந்துள்ளது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகள், எங்களுடைய சபையினுடைய நிறுவனர் இந்த ஆண்டு புனித பிரான்சிஸ் ஆண்டாக திருச்சபையால் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதை பற்றி நிறைய பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. புனித அந்தோனியார் அவர்களுக்கும் எங்களுடைய சபையினுடைய நிறுவனருக்குமான உறவு எப்படி இருந்தது, சபையில அவர் இருக்கிறாரா அப்படிங்கிறத ஒரு குருத்துவ நிகழ்வின் பொழுது மறையுரை வைக்க வேண்டிய போதகர் வராததின் காரணமாக அந்த சமயத்தில் புனித அந்தோனியார் மறையுரை வைத்ததால் தான் இப்படி ஒருவர் இருக்கிறார் என்கின்ற செய்தியே சபையினுடைய நிறுவனருக்கு தெரிய வருகிறது. அப்பொழுது அவர் விவிலியத்தினை கையாண்ட விதத்தின் மூலமாக சபையில் இருக்கின்ற முக்கிய தலைவர்கள் இந்த இறையியல் அறிவை நம்முடைய சபையில் இருக்கின்ற துறவிகளுக்கும் குரு மாணவர்களுக்கும் பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுது புனித அந்தோனியார் அப்பேற்பட்ட இறையியல் படிப்பினை மற்றவர்களுக்கு நான் சொல்லித்தர வேண்டும், அதற்கான அனுமதி வேண்டும் என்று எங்களுடைய சபையினுடைய நிறுவனர் புனித பிரான்சிஸ் அசீசியாருக்கு ஒரு கடிதம் ஒன்றினை எழுதுகிறார். அந்த கடிதத்திற்கு புனித பிரான்சிஸ் அசீசியார் புனித அந்தோனியாருக்கு பதில் கடிதம் ஒன்றை எழுதுகிறார். அதில் இவ்வாறாக அவர் குறிப்பிடுகிறார், என்னுடைய சகோதரரும் ஆயருமான துறவியான புனித அந்தோனியாருக்கு என்று குறிப்பிடுகிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்ப வெறும் குருவானவராகத்தான் இருக்கிறார். ஆனால் தன்னுடைய சபையில் குருவாக இருக்கின்ற ஒருவரை புனித பிரான்சிஸ் அசீசியார் ஆயராகவே நினைத்து கொண்டார் அவருடைய ஆளுமை திறனின் காரணமாக. அடுத்தபடியாக அவர் என்ன விரும்புகிறார் என்பதை புனித அந்தோனியாருக்கு எடுத்து சொல்லுகிறார்.
நீங்கள் நம்முடைய துறவிகளுக்கு இறையியல் கற்றுத்தருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியினை தருகிறது. அவ்வாறு நீங்கள் அவர்களுக்கு இறையியலை சொல்லித் தருகின்ற பொழுது, அந்த ஆய்வுகளில் அவர்கள் முற்படுகின்ற பொழுது, அவர்களுடைய ஜெப வாழ்வும் பக்தியும் எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் என்று வெறும் 3 வரிகளில் அந்த கடிதத்தினை முடித்துக் கொள்கிறார். சபை நிறுவனர் மேல் எண்ணற்ற அன்பும் பாசமும் கொண்டிருந்த புனித பதுவை அந்தோணியார் அவர் சொன்னது போலவே மற்றவர்களுக்கு கற்பித்தார். அவர் சொன்னது போலவே அவரும் வாழ்ந்தார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஜெபம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கடல் தான். அதை பற்றி மறையுரை வைக்க வேண்டும், பேச வேண்டும் அப்படின்னு சொன்னா நிறைய நேரம் தேவைப்படும். குறுகளா சின்னதா அப்படியே சொல்லணும்னு சொன்னா, நம்மள ஜெபம் அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலான சமயங்கள்ல எதை ஜெபமாக எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, நமக்கு தேவையானவற்றை வேண்டி பெறுவதை ஜெபமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் ஒரு ஜெபம் என்பது இறைவனுடன் நாம் உறவாடுவது. மனிதனோடு உரையாடுகிற பொழுது அது உரையாடலாக இருக்கிறது. நான் இறைவனோடு இறை சன்னதியிலோ இறைவனை நினைத்தோ அவரோடு உறவாட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுது அதுவே ஜெபமாக மாறுகிறது. வேண்டுதல் ஜெபம் என்பது ஜெபத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆன்மீக குருக்கள் ஜெபத்தினை 5 வகையாக பிரிக்கிறார்கள். முதல் வகை ஜெபம், the prayer of thanksgiving, நன்றி ஜெபம். திருப்பாடல் 104 எடுத்து வாசிங்க யாராவது. திருப்பாடல் 104 நன்றி ஜெபம். நன்றியோடு அவர் தம் திருவாயிலில் நுழையுங்கள். நாம் ஆலயத்திற்குள் வருகிற பொழுதே நம்முடைய உடலில் நம்முடைய மனதில் நன்றி உணர்வு மேலோங்கி இருக்க வேண்டும். நிறைய சமயங்கள்ல கஷ்டம்னு வருதா, வேகமா கடவுள்கிட்ட போவோம், ஆண்டவர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்ல. ஆனால் திருப்பாடல் ஆசிரியர், இது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், ஒரு சில திருப்பாடல்களே நன்றிக்காக ஒதுக்கப்பட்ட திருப்பாடல்களாக இருக்கிறது. அதை பிரேயர் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், நன்றி மன்றாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இரண்டாவது புகழ்ச்சி, பிரைஸ் அண்ட் வர்ஷிப், புகழ்ச்சியும் துதியும். திருப்பாடல் 145, திருப்பாடல் 150. அந்த முதல் வரியை மட்டும் கொஞ்சம் வேகமா வாசிங்க, நம்ம கிட்ட நேரம் இல்ல. வாசிங்க. என் கடவுளே என் அரசரே உம்மை நான் புகழ்ந்தேத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்க திருப்பாடல் 150 போய் வாசித்து பாருங்க. இது ஆண்டவரை புகழ்ந்து பேசுவது. கிறிஸ்துவில் பிரியமானவரே, நான் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது வார நாட்கள்ல நற்கருணை மன்றாட்டிற்கு முன்பாக தூயவர் தூயவர் அப்படின்னு சொல்லி நம்ம பாடுவோம் இல்லையா? அப்படி பாடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆரம்பிச்சு ஃபாதர் ஒன்று சொல்லுவார் இல்லையா? அதற்கு தொடக்க உரை என்று பெயர். வார நாட்களுக்காக திருச்சபை 6 தொடக்க உரைகளை கொடுத்திருக்கிறது. அந்த 6 தொடக்க உரைகள்ல நான் பெரும்பாலும் 4வது தொடக்க உரையை எடுத்துக்கிடுவேன். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஒவ்வொரு தொடக்க உரையும் ஒரு ஆழமான இறையியல் சிந்தனையை எடுத்து சொல்லும். இந்த 4வது தொடக்க உரை என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டா, இறைவா நாங்கள் உங்களை புகழ்ந்துரைப்பதால் உங்களுடைய மாட்சி ஈடேற்றம் பெறாது எனினும், உங்களுடைய மாட்சி மிகுதிப்படாது எனினும், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஈடேற்றம் பெறுவதற்கு அது பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த தொடக்க உரையினுடைய இறையியல் நமக்கு சொல்லி தருகிறது. அப்ப ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது, நன்றி சொல்வது அப்படிங்கிறது ஒன்று. ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுகிற பொழுது அது ஆண்டவருக்கு பெருமை சேர்க்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. அதற்கு பதிலாக நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மீட்பின் பலனை அனுபவிப்பதற்கு அது உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். மூன்றாவதாக பெட்டிஷன்ஸ். இதைத்தான் நம்ம பெரும்பாலும் ஜெபம்னு நினைச்சுக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனம் வேண்டுவது. திருப்பாடல் 86:6 எடுத்து வாசிங்க. ஒருத்தவங்க 1 யோவான் 5:15 எடுத்து வச்சுக்கோங்க. ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும், உன் உதவியை நாடும் என்னுடைய குரலை கேட்டருளும். என்னுடைய தேவைகளுக்காக நான் கடவுளை வேண்டுவது, இது பெட்டிஷன்ஸ், தனி ஜெபம். 1 யோவான் 5:15, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்று
நமக்கு தெரியும். இதை தான் சொல்லுவாரு, நீங்கள் ஏதாவது ஒன்றை, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வில்லியத்தில் சொல்லுவாரு, ஏதாவது ஒன்றினை வேண்டி இறைவனிடம் பெற விரும்புகிற பொழுது அதை ஏற்கனவே பெற்றுக்கொண்டேன் என்று நம்பிக்கையில் வேண்டுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. நமக்காக வேண்டுவது, அடுத்ததாக பிறருக்காக வேண்டுவது, the prayer of intercession, மற்றவர்களுக்காக வேண்டுவது. விவிலியத்தில் நற்செய்தியில பல்வேறு இடங்கள்ல, குறிப்பாக யோவான் நற்செய்தி 17வது அதிகாரத்தில் தன்னுடைய சீடர்களுக்காகவும் தன்னை சேர்ந்திருக்கின்ற மக்களுக்காகவும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மன்றாடுகிறார். சிலுவையில் தொங்கிக்கின்ற பொழுது கடைசி நேரத்தில் கூட, கடவுளே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதவர்களாக இருக்கிறார்கள், இவர்களை நீர் மன்னியும் என்று அவர்களுக்காக மன்றாடுகிறார். ஐந்தாவதாக பாவ மன்னிப்பிற்காக வேண்டுவது, the prayer of repentance, the prayer of forgiveness என்று சொல்லுவார்கள். நாம் செய்த பாவங்களுக்காக நாம் மன்னிப்பு பெற வேண்டும். இது திருப்பாடல் 51 அதிகமாக இருக்கிறது. ஏறக்குறைய இந்த 5 வகையான ஜெப வழிமுறைகளும் எல்லா திருப்பாடல்களிலும் விவிலியம் முழுவதும் நிறைந்து காணப்படுகிறது. இப்ப இந்த 5 நாம் பக்தர்களாகிய நாம் எப்படி அணுகுகிறோம் அப்படின்னு சொன்னா 3 வகையில் அணுகுகிறோம். முதல்ல ஸ்பான்டேனியஸ் பிரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பான்டேனியஸ் பிரேயர் அப்படின்னு சொன்னா எதையும் சார்ந்து இருக்காமல் இயல்பாகவே நான் செய்வது. நிறைய சமயங்கள்ல இந்த ஸ்பான்டேனியஸ் பிரேயரை நம்ம நிறைய திருச்சிறுபங்கள் முன்னாடி நின்று, திவ்ய நற்கருணை முன்னாடி அருள்நாதர் இயேசு கிறிஸ்து முன்னாடி வேண்டுகின்ற பொழுது வேண்டுதல் ஜெபமாக மட்டுமே நாம் ஏறெடுக்கின்றோம். அதில் நன்றி இருக்க வேண்டும், புகழ்ச்சி இருக்க வேண்டும், நமக்கான வேண்டுதல், மற்றவருக்கான வேண்டுதல், பாவ மன்னிப்பிற்கான வேண்டுதல், இவை அனைத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும். இது எங்கு அழகாக வெளிப்படுகிறது அப்படின்னு கேட்டா, நம்முடைய வழிபாடுகளிலே வெளிப்படுகிறது. வழிபாடுனா என்னது? எல்லா வழிபாட்டிற்கும் உச்சமாக இருக்கின்ற இந்த திவ்ய திருப்பலி. இந்த திருப்பலியில இந்த 5 வகையான மன்றாட்டுகளும் இருக்கு. நான் சொல்ல போறதில்ல, வேகமா நீங்களே சொல்லணும். திருப்பலியில எந்த இடத்துல நம்ம நன்றி சொல்றோம்? கடைசியில சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது, இறைவா உமக்கு நன்றி. ஒருவேளை எனக்கு எதுவும் உள்ளார்ந்த மெசேஜ் ஒன்றும் கொடுக்கல, வெரி குட். அப்ப நம்ம சொல்றோம் இறைவா உமக்கு நன்றின்னு சொல்றோம். வேற இது ஆண்டவரின் அருள்வாக்கு அப்படின்னு நம்ம திருவிவிலியத்தை வாசிக்க கேட்ட உடனே என்ன சொல்லுவோம்? இறைவா உமக்கு நன்றி. புகழ்ச்சி எங்க இருக்கு? புகழ்ச்சி எங்க இருக்கு? தூயவர் தூயவர் பாடுகிற பொழுது, உன்னதங்களிலே பாடுகிற பொழுது, இவர் வழியாக இவர்கள் பாடுகிற பொழுது புகழ்ச்சி இருக்கிறது. தனி ஜெபமும் பொது ஜெபமும் இல்ல, மன்றாட்டுக்கள்ல வரும், தனியா நாம் இறை மக்களாகிய நாம் வாசிக்கின்ற மன்றாட்டுக்கள்ல வரும். பாவ மன்னிப்பு எங்க இருக்கு? பாவ மன்னிப்பு திருப்பலினுடைய தொடக்கத்திலேயே இருக்கிறது. இவை அனைத்தையும் ஒருங்கிணைந்த ஒன்றாக வழிபாடு இருக்கிறது. பெரும்பாலும் வழிபாடுகள் குழுவாக செய்யப்படுவதன் காரணமாக தான் எல்லா வழிபாட்டிற்கும் முக்கியமான வழிபாடாக திருப்பலி இருக்கிறது. இந்த வழிபாடை லிட்டர்ஜியவே 2ஆ சொல்லுவாங்க. ஒன்று லிட்டர்ஜி, இன்னொன்று பாரா லிட்டர்ஜி. வழிபாடு, துணை வழிபாடு. துணை வழிபாடு தான் நாம் ஒன்றாக இணைந்து திருஜெபமாலை ஜெபிப்பது, சிலுவை பாதை செய்வது, திருமணி ஆராதனை நடத்துவது எல்லாமே. இதுல 5மே வருமா அப்படின்னு கேட்டா நான் யோசித்து பார்த்தேன். ஒரு சில விஷயங்கள்ல, ஒரு சில நேரங்கள்ல, ஒரு சில தகவல்கள், ஒரு சில செயல்கள் விடுபடலாம். சரி, இப்ப அந்தோணியார் எப்படி இந்த ஜெபத்தினை அணுகினார்? God is good, God is good and all the time. புனித அந்தோணியார் ஜெபத்தினை, ஸ்பான்டேனியஸ் பிரேயர், லிட்டர்ஜி, மூன்றாவதாக அமைதியில் ஜெபிப்பது, பிரேயர் ஆஃப் மெடிடேஷன். புனித அந்தோணியார் இந்த ஒரு ஜெப வழியினை பெரும்பாலும் தேர்ந்து கொண்டார். இறைவனுடைய சன்னதியில் அமர்ந்து அமைதியாக இறைவனை நான் வேண்டுகிற பொழுது, அமைதியில் என்னுடைய நேரத்தை செலவிடுகிற பொழுது என்னுடைய ஆன்மா அழகானதாக மாறுகிறது என்று புனித அந்தோணியார் நம்பினார். அந்த ஒவ்வொரு திருப்பலி முடிந்த பின்னாடியும் கூட நெடுநேரம் அதே ஆலயத்தில் அமர்ந்து இறை சிந்தனையில் உறைந்திருப்பதை தன்னுடைய பழக்கமாக வைத்திருந்தார் என்று புனித அந்தோணியாரினுடைய வாழ்க்கையை எழுதுகிறவருடைய சிந்தனையிலிருந்து எழுகின்ற பாரம்பரியம் சொல்கிறது. ஒரு நகைச்சுவா சொல்லுவாங்க, உண்மையா பொய்யான்னு தெரியல, ஆனா என்ன நடந்ததா சொல்லுவாங்கன்னா, ஒரு முறை புனித அந்தோணியார் ஆலயத்தில் உட்கார்ந்து ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவரு திருப்பீடத்தை பார்ப்பதற்கு பதிலாக அன்னை மரியிடம் வேண்டிக் கொண்டிருந்த ஒரு பெண்மணியையே பார்த்துட்டு இருக்கிறாரு. மாதா சிலையை கூட பார்க்கல. அப்ப உங்களுக்கு மனசு தோணுது, என்னடா அந்தோணியார் ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம், இவர் ஒரு ஆணாக இருந்து ஒரு இளம் பெண்ணை ஏன் இப்படி பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சந்தேகம் அவர் உடன் இருக்கின்ற சகோதரர் போய் கேட்கிறாரு, என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அந்த பெண்ணை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராமா.
இதுவாப்பா உன் ஜெபம்? இல்ல, இந்த பெண்ணை பார்க்கிற பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறதுனா, இந்த பெண் மிகவும் அழகானவளாக இருக்கிறாள். இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு மகள் இவ்வளவு அழகானவராக இருந்தார் என்று சொன்னால், இந்த இறைவனையே உலகத்திற்கு கொண்டு வந்த அன்னை மரியாள் எவ்வளவு அழகானவராக இருப்பார் என்பதை நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்ப அவர் அமைதியில் இறைவனை வேண்டிய பொழுது எல்லா நேரமும், எல்லா காலமும், எல்லா வேளையும் இறை சிந்தனையிலேயே அவர் தொடர்ந்து இருந்திருக்கிறார் என்பதற்கு இது எடுத்துக்காட்டானதாக இருக்கிறது. அந்தோனியார் தன்னுடைய தனி ஜெபத்தினை 4 வகையாக பிரித்து வைத்திருந்தாராம். முதலாவதாக திறந்த மனதோடு இறைவனை அணுகுவது. இதைத்தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு, வேண்டிக்கிட்டு சமயத்திலேயே அதை நீங்க வாங்கிக்கிட்டீங்க நம்புங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதுதான் திறந்த மனதோடு இறைவனை அணுக வேண்டும். அப்படி திறந்த மனதோடு இறைவனை அணுகியதால் தான் அவர் வாழ்ந்த காலத்திலேயே மிகவும் அதிகமான புதுமைகளை செய்ய முடிந்தது. அதற்கு எடுத்துக்காட்டா நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, பல நாள் பட்டினி இருந்த ஒரு கோவேரி கழுதை இறைவனுடைய திவ்ய நற்கருணை முன்பாக மண்டியிடும் என்று அவர் நம்பினார். அது அவருடைய ஜெபத்தின் ஆழ்ந்த சிந்தனையால் எழுந்திருக்க வேண்டும். அவர் மறையுரை ஆற்றச் சென்ற பொழுது, பெருமழை ஏற்பட்ட பொழுது, அந்த பெருமழையின் பாதிப்பு யாருக்கும் உள்ளாகாமல் ஒரு குழிக்குள்ள இறங்கி நிக்க சொல்றாரு. அதை சுத்தி மழை வருது, ஆனா அங்க உள்ள இருந்த யாருக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட படவே இல்லை. அப்படி அவர்களை பாதுகாக்கிறார். இது எல்லாம் புனித அந்தோனியாருக்கு எப்படி நடந்தது என்று சொன்னால், அவர் இறைவனை அணுகுகின்ற பொழுது திறந்த மனதோடு அணுகுகிறார். இரண்டாவது, இறைவனோடு உரையாடுவது, இறைவனோடு உறவாடுவது. அப்படி உரையாடும் பொழுதும் உறவாடும் பொழுதும் அவர் என்ன செய்தார்? அதற்கு என்ன எடுத்துக்காட்டு புனித அந்தோனியாரின் வாழ்க்கையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நேத்து சொன்ன அதே எடுத்துக்காட்டை தான் சொல்றேன். மற்ற புனிதர்களுக்கெல்லாம் கையில சிலுவை இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். புனித அந்தோனியார் கையில் விவிலியம் இருக்கும். அந்த விவிலியத்தின் மேல் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருப்பார். வார்த்தை மனு உருவானார் என்பதற்கு, அந்த வார்த்தையானது உயிருள்ள வார்த்தையாக இருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு அழகான எடுத்துக்காட்டு என்ன இருக்க முடியும்? மூன்றாவதாக புனித அந்தோனியார் தன்னுடைய ஜெபத்தின் பெரும்பாலான பகுதியை பரிந்துரை ஜெபத்திலே கழித்தார். அவர் தனக்காக எதுவும் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாக எங்கும் சொல்லப்படவில்லை. மாறாக மற்ற மக்களுக்காக, தம்மை நாடி தேடி வருபவர்களுக்காக, உயிரோடு வாழ்ந்த பொழுதும் சரி, புனிதராக உயர்த்தப்பட்டு விண்ணகத்திற்கு சென்ற பொழுதும் சரி, புதுமைகள் செய்து கொண்டே இருப்பதால், பரிந்துரை செய்து கொண்டே இருப்பதால் கோடி அற்புதராக அவர் அறியப்படுகிறார். நான்காவதாக நன்றியும் துதியும். அவர் எந்த ஒரு ஜெபத்தினையும் நன்றியும் துதியும் இல்லாமல் முடித்ததே கிடையாது. ஒரு முறை அவர் திருப்பலி நிறைவேற்றினார் என்று சொன்னால் குறைந்தது 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரமாவது அவர் திருப்பலி வைப்பாராம். இப்பயே ஒரு சில பேர் வாட்சை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஃபாதரு அந்தோனி அவங்க அம்மா சொன்ன மாதிரியே வாயை மூடாம பேசிக்கிட்டே இருக்கிறாருன்னு. இங்க கூட பரவாயில்ல, ஒருத்தவர் என்ன தெரியுமா பண்ணாரு? வாட்சை பார்த்துட்டு ஒரு ஊர்ல அதை கலட்டி ஆட்டி காதுல வச்சு பார்த்தாரு. ஓடுதா ஓடலையா, இவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாருன்னு முடிக்க போறேன், கவலைப்படாதீங்க. அப்ப இந்த 4 வழிகளில் அவர் அணுகினார். ஒரு சில சமயங்கள்ல புனித அந்தோனியாருடைய மறையுரையை கேட்பதற்காக, அவர் வழியாக மன்றாட்டின் புதுமைகளை பெறுவதற்காக 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி எல்லாம் மக்கள் அங்க போய் கூடியிருப்பாங்களாம். அப்ப அந்த எல்லா ஜபங்களையும் அவர் முடிவு செய்கின்ற பொழுது துதியிலும் ஆராதனையிலும் முடிவு செய்து கொண்டிருக்கிறார். இவ்வளவும் இருந்தாலும் புனித அந்தோனியாருக்கென்று இருக்கின்ற மிகப்பெரிய பெயர் என்ன தெரியுமா? அவர் முன்னால பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும். அவராகவே திருச்சிலுவைக்காக ஒரு ஆக பெரும் சிறப்பான வல்லை மிகுந்த ஒரு ஜபத்தினை எழுதி மக்களுக்கு சொல்லித் தந்தார். அவரும் மன்றாடினார், இதோ ஆண்டவருடைய திருச்சிலுவை, சத்துருக்களே ஓடி போங்கள், யூத குலத்தின் சிங்கம் தாவீதின் அரியணையில் மாட்சி கொண்டார், அல்லேலுயா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித அந்தோனியார் தான் வாழுகின்ற பொழுது, மனிதனாக இருந்த பொழுது ஜபத்தினால் அவருடைய முடிவில் புனிதராக உயர்த்தப்பட்டார். அப்படி புனிதராக இருந்தும் அவர் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்ததால் அவர் கோடி அற்புதரானார். அவர் ஒரு துறவியாக, ஒரு பிரான்சிஸ்கன் துறவிகளை ஃப்ரையர் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரையர் ஆங்கிலத்தில் நான் வாசிக்கின்ற பொழுது ஒரு ஆசிரியர் எழுதியிருந்தார், அவர் he was a friar and a prayer என்று எழுதியிருந்தார். அவர் ஒரு துறவியாக மட்டுமல்ல, அவர் ஒரு ஜெபமாகவே இருந்தார். அவர் ஒரு ஜெபமாகவே இருந்தார். ஒரு கான்வென்ட்ல உள்ள அருட்சகோதரிகள் என்கிட்ட கேட்டாங்க, டேபர்நாக்கலுக்கு பக்கத்துல ஒரு சில வார்த்தை எழுதணும் ஃபாதர். நான் அப்ப பிரதரா இருந்தேன், என்ன எழுதுறது, நாங்க தெர்மாக்கோல்ல வெட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், மை ஹார்ட் இஸ் பிரேயர்னு எழுதுங்க சிஸ்டர்னு சொன்னேன்.
நான் அடுத்து அங்கே போய் பார்த்த சமயத்தில் அவங்க தெர்மாக்கோல்ல எழுதாமல் பெர்மனண்ட்டாக வெண்கலத்தில் எழுதி வச்சுருந்தாங்க. என்ன சிஸ்டர் இப்படி எழுதி வச்சுருக்கிறீங்க? இது ரொம்ப அழகாக இருக்குது ஃபாதர். அது எங்கேருந்து எடுத்தேன்னா, ஹி வாஸ் அ ஃப்ரேயர் அண்ட் அ ப்ரேயர் அப்படின்னு சொல்லி அந்தோனியாரை பற்றி சொன்னாங்க இல்லையா, அதிலிருந்து தான் எடுத்தேன். அவருடைய இதயம் ஜெபமாக இருந்தது, அவர் ஜெபமாக இருந்தார். அதனால் தான் அவருடைய வல்லமையுள்ள ஜெபம் இன்றளவும் கேட்கப்படுகிறது. அவர் வழியாக இறைவனை மன்றாடுவோம். நிச்சயமாக நாமும் பல்வேறு புதுமைகளை நம்முடைய வாழ்க்கையிலே சுவைப்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். God is good and all the time. எனக்கு ஒரே ஒரு உதவி செய்வீங்களா? நம்ம அந்தோனியாருடைய திருச்சிலுவை ஜெபத்தை எல்லாம் கையை உயர்த்தி சத்தமா சொல்லுவோமா? இதோ ஆண்டவரின் திருச்சிலுவை, இதோ ஆண்டவரின் திருச்சிலுவை, சத்துருக்களே ஓடிப்போங்கள், சத்துருக்களே ஓடிப்போங்கள், யூத குலத்தின் சிங்கம் தாவீதின் அரியணையில் மாட்சி கொண்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென்.